தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை பெரம்பூர் லோகோ அருகே மழைநீரில் சாலையில் நடந்து சென்ற திருநாய்கள் திடீரென துடிதுடித்து உயிரிழந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிலம்பரசன். சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்வதை நேற்று இரவு மழை பெய்ததை நாம் பார்த்தோம். இந்நிலையில் தெருநாய்கள் மின்சார ஒயரின் வாயிலாக அவ்வழியாக சென்றபோது அந்த தெருநாய்கள் உயிரிழந்திருக்கின்றன. இதன் பின்னணி என்ன? மின்சார வயர்கள் சரிவர பராமரிக்கப்படாததான் காரணமா? விவரம் என்ன? வணக்கம். சென்னை பெரம்பூர் லோகோ பகுதியில் மின்சாரம் தாக்கி 2 நாய்கள் உயிரிழப்பு. சென்னை பெரம்பூர் லோகோ கிரீன்ஸ் 2வது தெரு பகுதியில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் தேங்கி நின்றது. இன்று காலை சுமார் 8 மணி அளவில் 2 தெருநாய்கள் சென்று கொண்டிருந்தன. தண்ணீரில் நடந்து சென்ற தெருநாய்கள் இரண்டும் திடீரென துடிதுடிப்பு சம்பவ இடத்திலே சுருண்டு விழுந்தன. அப்பகுதியினர் சென்று பார்த்தபோது அவை இரண்டும் இறந்து போயிருந்தது. அந்த இடத்தில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பள்ளம் தோண்டப்போது பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டிருந்த மின்சார கேபிள்கள் வெளியில் எடுத்து வடிகால் அமைத்தனர். அதனால் பணி முடிந்து அந்த மின்சார கேபிள்கள் சரியாக பராமரிப்பு செய்யாததால் மின்கசிவு ஏற்பட்டு அதனால் துடிதுடித்து இருந்தது. இதனை அடுத்து அந்த பகுதி மக்கள் மின்சார ஊழியர்களுக்கும் மாநகராட்சி ஊழியர்களுக்கும் தகவல் தெரிவித்தனர். மின்சார ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து மின்கசிவு ஏற்படும் இடத்தை சரி செய்தனர். மேலும் மாநகராட்சி ஊழியர்கள் இறந்து போன 2 நாய்கள் அப்புறப்படுத்தினர். மின்சார ஊழியர்கள் அலட்சிய போக்கு காரணமாக ஏற்பட்டது என்று அந்த பகுதி தெரிவித்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிலம்பரசன்.